உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும். லூக்கா 2:35. அதற்கு முன் மாதா மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். மாதாவோடு ஆண்டவர் இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டார். கர்ப்பவதியான மாதாவுக்கு ஆண்டவர் இயேசுவை தாங்கிய மாதாவுக்கு ஒருவர் கூட வீடு கொடுக்கவில்லை. ஒரு சத்திரக்காரர் கூட இடம் கொடுக்கவில்லை. மாட்டுத் தொழுவம், அது கூட நல்ல மாட்டுத் தொழுவம் கிடைக்கவில்லை. கடைசியாக கவனிப்பாரற்று கிடந்த தொழுவமே மீட்பருக்கும் மீட்பரின் தாய்க்கும் கிடைத்தது. இதில் எந்த இடத்திலாவது மாதா முணுமுணுத்தார்கள் என்று எங்கேயாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதா? குழந்தை பிறந்து 10-15 நாட்களுக்குள் பச்சை உடலோடு எகிப்து வரை மாதா பயணம் செய்தார்கள். அங்கே அகதிகளாக பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மாதா மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவும் அங்கே அகதிதான். இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். மாதா புறக்கணிக்கப்பட்ட போது இயேசுவும் அங்கே புறக்கணிக்கப்பட்டார். மாதா அகதியான போது இயேசுவும் அங்கே அகதியானார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணியில் தலைமை குருக்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்ட போது மாதாவும் புறக்கணிக்கப்பட்டார்கள். அதற்கு முன்னதாக மாதா இயேசுவை வளர்த்தெடுத்த போது வீட்டில் வறுமை, ஏழ்மை, தரித்திரம். கடவுள் இருக்கும் வீட்டில் ஏழ்மை, வறுமை, தரித்திரம். அங்கே மாதா முணுமுணுத்தார்களா? மாதாவுக்கும் வறுமை, இயேசுவுக்கும் வறுமை. இங்கேயும் அதை இருவருமே அனுபவிக்கிறார்கள். 3 நாட்கள் ஆண்டவரை பிரிந்து தேடி அங்கலாய்த்து அவரை போய் பார்த்தால் ஆண்டவர் இயேசு, ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்கிறார். அங்கேயும் மாதா மௌனம் காக்கிறார்கள். ஆண்டவரின் நற்செய்தி பணியின் போது அவரை பார்க்க 3வது மனுஷி போல் போய் பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு, யார் என் தாய் என்று கேட்டாலும் அங்கேயும் மௌனம். இப்படி எல்லா இடங்களிலும் தாழ்ச்சி, மௌனம், பொறுமை, தியானித்தல், கீழ்ப்படிதல். இவை தவிர மாதா ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்களா, பேசினார்களா? பைபிளில் இருக்கிறதா? இது போதாதென்று கல்வாரியில் அவசங்கை, அவமானம், புறக்கணிப்பு, தேவதூஷணம் எல்லாம் யாருக்கும் கிடைத்தது? மாதாவுக்கும் தான் கிடைத்தது. ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைத்த அனைத்தும் மாதாவுக்கும் கிடைத்தது. ஆண்டவர் இயேசுவை போல் வெளிப்படையாக எந்த காயங்களும் இரத்தம் சிந்துதலும் மட்டும்தான் மாதாவுக்கு இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக உடலில் பசி, களைப்பு, உள்ளத்தில் மிக கொடிய ரணமான துன்பம், ரண வேதனை, உள்ளத்தில் இரத்த கண்ணீர், கண்களில் கண்ணீர் கடல், உடலில் மனித கண்களுக்கு தெரியாத பாடுகள், உள்ளத்தில் கல்வாரியில் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளுக்கு சரிசமமான வேதனை பாடுகள். இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு மட்டும் தனியாக சுமக்கவில்லை, அவரோடு சேர்ந்து மாதாவும் சுமந்தார்களே. இதிலும் மாதாவுக்கு சரி பாதி. இது மாதா தேடியதில்லை, மாதாவுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. இது இறைத்திட்டம், இதுதான் இறைத்திட்டம். மீட்பு திட்டத்தில் தெளிவாக மாதா தெரிகிறார்.
எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருக்கிறார், பயணிக்கிறார். இயேசுவின் குழந்தை பருவம் முதல் கல்வாரி வரையில் அனைத்தும் பாடுகளிலும் பங்கேற்கிறார். கல்வாரிக்கு பின்னும் தான் மரிக்கும் வரை ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகிறார்.